ശ്ലോകം 7. ദേവീ ഭാഗവതം നാമ പുരാണം പരമോത്തമം ത്രൈലോക്യജനനീ സാക്ഷാത് ഗീയതേ യത്ര ശാശ്വതീ. பாகவதம் அப்படின்னு சொன்னானாக்கா பகவானை சம்பந்திச்ச விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். பகவதஹா இதம் பாகவதம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை சம்பந்திச்ச பாகவதம், அதிபராசக்தியான அந்த தேவியை சம்பந்திச்ச பாகவதம், இப்படி நிறைய பாகவதங்கள் உண்டு. ஐயப்ப சுவாமியை சம்பந்திச்ச பாகவதம் அப்படின்னாக்கா அது ஐயப்ப பாகவதம். இப்படி பகவானை சம்பந்திச்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்றதுக்காக்கும் இங்க பாகவதம் அப்படின்னு சொல்லப்படுறது. பகவதஹா இதம் பாகவதம் அப்படின்னு நம்ம ஸ்ரீகிருஷ்ண பாகவதத்துக்கு சொல்லுவோம். இங்க அம்பாளோட பாகவதம் அப்படின்னு சொல்றத பகவத்யாஹா இதம் பாகவதம், தேவி மகிமை வர்ணிக்கிற தேவி பாகவதம் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். இங்க தேவி பாகவதம் அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமான ஒரு புராணமாக்குமே. தேவி பாகவதம் நாம புராணம் பரம உத்தமம், ரொம்ப ரொம்ப உத்தமமானதாக்கும் தேவி பாகவத புராணம். த்ரைலோக்ய ஜனனி சாட்சாத் கீயதே யத்ர சாஸ்வதி. நித்தியா இருக்கிற சாட்சால் திரைலோக்கிய ஜனனிய இந்த தேவி பாகவதத்துல நன்னா வர்ணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்கந்த உவாஜா, பகவான் ஸ்கந்தன் அகஸ்திய மாமுனிக்கு பதில் சொல்றார். 8வது ஸ்லோகம். ஸ்ரீ பாகவதமாஹாத்ம்யம் கோவக்தும் விஸ்தராட்சமா ஸ்ருணு சம்சேபதோ பிரம்மன் கதயிஷ்யாமி சாம்ரதம். ஸ்ரீ பாகவத மகாத்மியம், இங்க ஸ்ரீ பாகவத மகாத்மியம் அப்படிங்கிறது அம்பாளோடு பாகவத மகாத்மியம். கோவா வக்தும் விஸ்தராத் க்ஷமஹ ஸ்ருணு சம்சேபதஹ பிரம்மன் கதயிஷ்யாமி சாம்பிரதம். அம்பாளோடு தேவி மகாத்மியத்தை നന്നാ കംപ്ലീറ്റാ ഡീറ്റെയിൽ ആയിട്ട് ചൊല്ലർത്തിട്ട് ആരാലെയും സാധിക്കാതെ. ആർക്കാക്കും അതുക്കാன ത്രാണി ഉള്ളത്. ஹே பிராமணா அப்படின்னு இங்க பகவான் ஸ்கந்தன் அகஸ்திய மாமுனிய கூப்பிடுறார். பிரம்மன் அப்படின்னா பிராமணா அப்படின்னு அர்த்தம். நன்னா கேட்டுக்கோ, அந்த தேவி பாகவதத்தை நான் இப்ப ரொம்ப ஷார்ட் ஆயிட்டு உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு. ஸ்லோகம் 9. யா நித்யா சச்சிதானந்தரூபிணி ஜகதம்பிகா சாட்சாத் சமாஸ்ரிதாயத்ர புக்தி முக்தி பிரதாயினே. யா நித்யா சத் சித் ஆனந்த ரூபிணி, சச்சித் ஆனந்த ரூபிணி ஜகதம்பிகா, இந்த ஜகத்துக்கே அம்பிகையாயிருக்கிறவள். சாட்சாத் சமாஸ்ரிதா யத்ர புக்தி முக்தி பிரதாயினே. யா நித்யா
सच्चिदानन्तरूपिणी जगदम्बिका साक्षात् समाश्रितायत्र भुक्तिमुक्ति प्रदायिने. நித்யா அப்படின்னு சொன்னாக்கா எப்பவும் இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். முன்னால பாஸ்ட்லயும் இருந்தா, இப்ப பிரசன்ஸ்லயும் இருக்கா, இனி ஃபியூச்சர்லயும் இருப்பாள் அப்படின்னு அர்த்தம். சச்சித் ஆனந்த ரூபிணி, பிரம்மஸ்வரூபிணியான தேவி, ஞானஸ்வரூபிணியான தேவி, ஆனந்த ஸ்வரூபிணியான தேவி, இப்படி பிரகாசமா ஜொலிக்கிறா. அப்படி இருக்கிற அம்பாள சமாஸ்ரிதா, ஆசிரயிச்சானா என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும்? புக்தியும் கிடைக்கும், முக்தியும் கொடுப்பாள் அம்பாள். நித்தியும் சச்சிதானந்த ரூபிணியுமாயிருக்கிற அந்த சாட்சால் ஜெகதம்பிகைய சேவிச்சானா, ஆசிரயிச்சானா, ஐஸ்வர்யம் அப்படிங்கிற புக்தியும், அதே மாதிரி மோட்சம் அப்படிங்கிற முக்தியும் தருவள். அப்படி தர அந்த தேவி, இந்த தேவி பாகவதத்திலேயாக்கும் இருக்கா அப்படின்னு ஸ்கந்தன் அகஸ்திய மாமுனி கிட்ட சொல்ற. ஸ்லோகம் 10. அதஸ்த்வத்வாக்மயே மூர்த்திர்தேவி பாகவதே முனே படனாத் ஸ்ரவணாத்யஸ்ய ந கிஞ்சேத் இஹ துர்லபம். அதஹ தத் வாக்மயி மூர்த்திஹி தேவி பாகவதே முனே படனாத் ஸ்ரவணாத் அஸ்ய ந கிஞ்சித் இஹ துர்லபம். அதஸ்த்வத்வாக்மயி மூர்த்திர் தேவி பாகவதே முனே படனாத் ஸ்ரவணாத்யஸ்ய ந கிஞ்சித் இஹ துர்லபம். அதனால மகர்ஷே அப்படின்னு ஸ்கந்தன் அகஸ்திய மாமுனிய கூப்பிடுறார். வாக்மயி ஆயிட்டு தேவி பாகவதத்துல தேவி இருக்கா அப்படின்னு. தேவி பாகவதம் அந்த ஜெகதீஸ்வரியோடு வாக்மய ஸ்வரூபமாக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த தேவி பாகவதத்தை படிக்கவோ காதை கொடுத்து கேட்கவோ செஞ்சானாக்கா நடக்காததாயிட்டு எந்த விஷயமும் இல்லை. ஸ்லோகம் 11. ஆசீதிவஸ்வத புத்ர ஸ்ராத்ததேவ இதி ஸ்ருத சோனபத்யோ அகாரோதிஷ்டிம் வசிஷ்டானுமதோ நிருபா. ஆசீத் விவஸ்வதः புத்ரः ஸ்ராத்ததேவ இதி ஸ்ருதः சோ அனவத்யः அகரோத் இஷ்டிம் வசிஷ்ட அனுமதः நிருபः. ஆசீத் விவஸ்வத புத்ர ஸ்ராத்ததேவ இதி ஸ்ருத சோனபத்யோ அகரோதிஷ்டிம் சோ அனவத்யோ அகரோத் இஷ்டிம் வசிஷ்டானுமதோ நிருபா. வைவஸ்வதன் அப்படிங்கிறது விவஸ்வான் அப்படிங்கிற சூரியபுத்திரனோடு ஒரிஜினல் பேரு கிடையாது. அது அப்பாவோடு பேரை சேர்த்திட்டு ஒரு பட்டப்பேரு மாதிரி நம்ம கொடுக்கறதாக்கும். ശരിക്കും என்ன பேரு அப்படின்னாக்கா ஸ்ராத்ததேவன் அப்படின்னு பேரு. சூரியனுக்கு ஸ்ராத்ததேவன் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு புத்திரன் உண்டாயிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. அனபத்தியனான
அந்த ராஜாவுக்கு. அனபத்தியனான ராஜா அப்படின்னாக்கா அந்த ஸ்ராத்த தேவன் அப்படிங்கிற புத்திரன் இல்லாத ராஜாவு. அனபத்தியன் அப்படிங்கிறதுனால இங்க குழந்தைகள் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அபத்தியன் அப்படின்னா குழந்தை, அனபத்தியன் அப்படின்னா குழந்தைகள் இல்லாதவன். அந்த ராஜா குழந்தைகள் உண்டாகிறதுக்கு வேண்டிட்டு வசிஷ்டனோடு அனுவாதத்தோடு கூடிட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தினார். அதே அர்த்தம் இங்க சொல்லப்படுறது. இஷ்டி அப்படின்னா யாகம், புத்திரன் ஆகிரகிச்சுண்டு நடத்துற யாகம் புத்திரகாமேஷ்டி யாகம். 11வது ஸ்லோகத்தையாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். வசிஷ்டன் அப்படிங்கிற குலகுருட்ட சம்மதம் வாங்கிண்டு புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்துறார் ஸ்ராத்த தேவன். ஸ்ராத்த தேவனோட மனைவியோடு பேரு ஸ்ரத்தா. யாகாக்னி நடத்துறத, யாகங்கள் எல்லாம் நடத்துறத பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சக்தி இப்படி இருக்கிற 4 தேவதைகளோடு சொரூபமாக்கும். அந்த ஹோமகுண்டத்துல அக்னி ஜுவாலையாயிட்டு வரும். எல்லா உபாசனையும் சேர்ந்து சம்பவிக்கும். ஆசீத் விவஸ்வதः புத்திரः ஸ்ராத்ததேவ இதி ஸ்ருதः சஹ அனபத்யः அகரோத் இஷ்டிம் வசிஷ்ட அனுமதः நிருபः. இங்க இஷ்டி அப்படின்னு சொன்னது யாகம் புத்திரகாமேஷ்டி யாகம் அப்படின்னு. ஓரோ தேவகளுக்காயிட்டு ஓரோ யாகங்கள் நடத்தப்படுறது. ஹோமகுண்டத்துல 4 கால்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அத்தார்யு பிரம்மா ஹோதாவு உத்காதாவு அப்படின்னு 4 ரித்திக்குகள் அப்படின்னு சொல்லலாம். ஓரோ தேவகளுக்கும் ஓரோ யாகம் நடத்தப்படுறது. இந்த யாகம் செய்யும்போ 4 ரித்திக்குகள் உண்டாவா. ஹோதாவு அப்படிங்கிறவர் ரிக்வேதத்திலிருந்து மந்திரங்களை சொல்லுவர். மந்திரங்கள் சொல்லறபடி அதனோட பலம் கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும். மழை வேணும் சொல்லி மந்திரம் சொல்லலாம், புத்திரன் வேணும் சொல்லி மந்திரம் சொல்லலாம், சம்பத்து வேணும் சொல்லி மந்திரம் சொல்லலாம். இப்படின்னு பலவித காரியங்களுக்காயிட்டு வாண்டடுக்காயிட்டு அந்த மந்திரங்களை சொல்லறது ஹோதாதா வாக்கும். அத்தார்யு அப்படிங்கிறவர் ஹோமத்தை பண்ணுவர். யஜுர்வேத விதிப்படி ஹோமத்தை செய்வர். இப்போ இங்க என்ன சம்பவிச்சது அப்படின்னாக்கா, ஹோதாதாவு மந்திரங்களை சொல்லிட்டு இருக்கார். ஸ்ராத்த தேவன் புத்திரன் வேணும் சொல்லிட்டாக்கும் வசிஷ்டன் கிட்ட சொல்லி அனுமதியோடு கூடிட்டு புத்திரன் வேணும் சொல்லி புத்திரகாமேஷ்டி யாகமாக்கும் அங்க நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல என்ன சம்பவிச்சது அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. ஸ்லோகம் 12. ஹோதாரம் பிரார்த்தயாமாஸ ஸ்ரத்தாததயிதா மனோ கன்யா பவது மே பிரம்மன்
തതോ വായോ വിധീയതാം. ശ്രാദ്ധദേവനോട് பத்னியாக்கும் இங்க ஸ்ரத்தா. அந்த ஸ்ரத்தைக்கான பொன் குழந்தையாக்கும் வேணும் சொல்லி ஆசை இருந்தது. கணவர் புத்திரன் ஆவசியப்பட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றதுக்கு வசிஷ்டனோடு அனுமதியோடு கூடிட்டு யாகம் நடந்துருக்கு. கணவருக்கு தெரியாம வசிஷ்டருக்கு கூட தெரியாம ஸ்ரத்த என்ன பண்ணினா, ஹோதாதாவு கிட்ட போய் சொல்றா. மந்திரம் சொல்லவர் அவரை ஆக்குமே, அதனால அவரு கிட்ட போய் சொல்ற, அதே நீங்கள் மந்திரம் சொல்லறத எனக்கொரு പോസിറ്റീവായിട്ട് ചൊല്ലണം. എനിക്ക് പുത്രി വേണം എന്നാക്കും ആഗ്രഹം, പൊൺകുഴന്ത വേണം എന്നാക്കും ആശയം. അതിനാല ഒരു പൊൺകുഴന്തയ്ക്കാക്കും ഞാൻ ആശപ്പെട്ടിരിക്കേ. அதனால ஒரு பொன் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லுங்க கிட்டல அப்படின்னு ஹோதாதாவு. அதுதானே நம்ம பார்த்தோமே, மந்திரம் சொல்லுற அந்த ரிக்வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லுற அந்த ஹோதாதாவு கிட்ட போயிட்டு ஸ்ராததேவனோட மனைவியான ஸ்ரத்தை ரகசியமா சொல்லுறா. ஸ்ராததேவ மனுவோடு மனைவியான ஸ்ரத்தை யஜ்ஞம் செய்யற அந்த ஹோதாதாவு கிட்ட ரிக்வெஸ்டே பண்ணிட்டா. ஹோதாரம் பிரார்த்தயாம் ஆச ஸ்ரத்தா அத தைதா மனஹ கன்யா பவதுமே பிரம்மன் ததோ உபாயோ விதீயதாம். ஹோதாரம் பிரார்த்தயாமாச ஸ்ரத்தாத தைதாமனோ கன்யா பவது மே பிரம்மன் ததோ வாயோ விதீயதாம். ஹே பிராமணா அப்படின்னு கூப்பிட்டு ஸ்ரத்தை சொல்றா, எனக்கு ஒரு கன்னிகைய வேணாம், அதுக்கான மந்திரம் என்னவாக்குமோ அதை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. ஸ்லோகம் 13. மனசா சிந்தயன் ஹோதா கன்யாமேவாஜுஹோத் ஹவி ததஸ்தத்யபிசாரேண கன்யேளா நாமஜாபவத். மனசா சிந்தயன் ஹோதா, மனசுல கன்யகைய கிடைக்கணும் அப்படின்னு சிந்தனை பண்ணிண்டு அந்த ஹோதாவு கன்யாம் ஏவ அஜுஹோத் அவிஹி, அந்த ஆஹூதிய பண்ணினார். கன்யகை வேணும் அப்படின்னு ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிண்டு ஆஹூதி பண்ணினார். ததஹா அப்படி ஹோம கர்மத்தோடு சங்கல்பம் தப்பினதினால தவறானதினால, அதாக்கும் இங்க ததஹா தது வியபிசாரேன, அப்படியே தப்பினதினால, கரெக்டான பாதை எல்லாம நேர்வழியா போகாம அந்த சங்கல்பமே அப்படியே மாற்றி மறிஞ்சதுனால, அதாக்கும் இங்க ததஹா தத்யபிசாரேன கன்யா இளா, அதாக்கும் கன்யேளா நாம ச அபவது. இளா அப்படிங்கிற பேர் இருக்கிற ஒரு கன்யகை அங்க அக்னிதேவன் கொடுத்தார், பவிச்சது அப்படின்னு அர்த்தம். கன்யகைய கிடைக்கணும் அப்படிங்கிற சிந்தையோடு கூடிட்டு ஹோதாவு ஹோமகுண்டத்துல அதுக்கான மந்திரங்களை சொல்லி ஆஹூதி பண்ணினார். அப்படி ஹோம கர்மத்தோடு சங்கல்பம், சங்கல்பம் என்னவா இருந்தது, புத்திரனை வேணும் சொல்லிட்டு புத்திரகாமேஷ்டி யாகமாக்கம் அங்க நடக்கிறது. அந்த புத்திரனை வேணும் சொல்ற அந்த சங்கல்பம் அப்படியே மாத்தி ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிற சங்கல்பமா எடுத்து, அப்போ அங்க இளை அப்படிங்கிற பேரோடு கூடிட்டு ஒரு கன்யகை பவிச்சது, அக்னிதேவன் கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 14.
राजा सुदां दृष्ट्वा प्रोवाच विमना गुरुं कथं सङ्कल्पवैषम्यम् इह जातं प्रभो तव. अद राजा சுதாம் திருஷ்டுவா, அந்த ராஜா அந்த பொன் குழந்தைய பார்த்துட்டு புரோவாஜ விமனா குரும் கதம் சங்கல்ப வைஷமியம் இஹா ஜாதம் பிரபோ தவா. ராஜா அந்த பொன் குழந்தைய பார்த்துட்டு மனசிடிஞ்சு போயிட்டு குருவான வசிஷ்டர் கிட்ட கேட்கிறார், குருவே பிரபோ, உங்களுக்கு இங்க சங்கல்பம் பண்றத, புத்திரன் வேணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணறத அந்த மந்திரம் எப்படியாக்கும் தவறித்து புத்திரியாக்குமே இப்ப வந்திருக்கு. புத்திரனே கேட்டுண்டல்லவோ நம்ம புத்திரகாமேஷ்டி யாகம் நடக்கிறோம். சுதாம் திருஷ்டுவா, அந்த பொன் குழந்தைய பார்த்துட்டு அக்கும் அந்த ராஜா இப்படி கேட்கிறார். அதனால நீங்கள் இனி மந்திரம் சொல்லறத ஏதாவது மந்திரம் தப்பித்தோ அப்படின்னு கேட்கிறார். சங்கல்பத்தில எப்படியாக்கும் உங்களுக்கு ஒரு தவறு வந்தது அப்படின்னு. சங்கல்ப வைஷமியம், சங்கல்பத்தில தவறு இங்க உண்டாயிருக்கு. வைஷமியம் இஹ ஜாத, உங்களுக்கு இங்க சங்கல்பம் பண்றத அந்த வைஷமியம் தவறு வந்திருக்கே அப்படின்னு. இல்லைன்னா எப்படியாக்கும் பொன் குழந்தை வரும், புத்திரன் அல்லவோ வரணும். ஸ்லோகம் 15. தத்ஸ்ருத்வா சமுனிர்தத்யௌ ஞாத்வா ஹோதுர்வ்யதிக்ரமம் ஈஸ்வரம் சரணம் யாதா இளாயா பும்ஸ்த்வகாம்யயா. ஹோதாவு உன்னோடு மனைவி சொன்னதுக்கு தகுந்த மாதிரி பெண் குழந்தைக்கான மந்திரத்தையாக்கும் ஜபிச்சார் அப்படின்னு இங்க வசிஷ்டர் ஞான திருஷ்டியால பார்த்து ராஜா கிட்ட சொல்றார். ஸ்ராத்த தேவன் கிட்ட உன்னோடு பொன் குழந்தைய ஒரு பையன் குழந்தையாயிட்டு மாத்திரத்துக்கு பகவானுக்கு மட்டும்தான் சாதிக்கும் அப்படின்னு ஓடியும் சொல்றார். தது ஸ்ருத்வா சஹ முனிஹி தத்யௌ ஞாத்வா ஹோதுஹு व्यतिक्रमम् ईश्वरं शरणं याद इलाया पुंसस्त्वं काम्यया. तश्रुत्वा समुनिर्दद्यौ ज्ञात्वा होदुर्व्यतिक्रमम् ईश्वरं शरणं यादा इलाया पुंस्त्वगाम्यया. இதை கேட்ட மகர்ஷி கொஞ்ச நேரம் தியானத்துல உட்கார்ந்து ஞான திருஷ்டியில பார்த்தார். ஹோதாதாவுக்கு வந்த தவறு ஞான திருஷ்டியால தெரிஞ்சின்றார். அவருக்கு வேணும்னே ஒன்னும் தவறு வரலை, தெரியாம ஒன்னும் வரலை. ஸ்ராத தேவனோட மனைவியான ஸ்ரத்தை போய் ரிக்வெஸ்ட் பண்ணினதுனால அவர் மந்திரத்தை மாத்தி சொல்லிட்டார். புத்திரன் வேணும் சொல்லிட்டு ஒரு மந்திரம் உண்டு, புத்திரிக்கான அதுக்கு வேற மந்திரமாக்கும், புத்திரிக்கான மந்திரத்தையாக்கும் அவரு சொல்லி அந்த ஆகூதிகளை பண்ணியிருக்கார். அதனாலயாக்கும் இங்க புத்திரனுக்கு பதிலா புத்திரி வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவரு வசிஷ்டன் தெரிஞ்சுட்டார். அதுக்கப்புறமா இந்த இலக்கி புருஷத்துவம் உண்டாகணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தோடு கூடிட்டு பரமேஸ்வரனை சரணம் பிராபிச்சதாயிட்டு இங்க சொல்லப்படுறது.